நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏசாயா 53:2. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவருக்கு அந்த விரும்பத்தக்க ரூபம் என்பது இல்லை. ஆனால் எல்லாராலும் நேசிக்கப்படத்தக்கவர் அவர்தான். ஸோ இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பாட சகிக்கணும்? அவருடைய ரூபத்தையே கொடுத்து நம்மளை உருவாக்கியிருக்காரு. அந்த அனாதி ஸ்நேகத்துக்காக தான் ஆண்டவர் இந்த ஒரு பாடை அனுபவித்தார். ஏன்? நம்ம மேலே அந்த அனாதி ஸ்நேகம், அவருடைய நித்திய புயங்கள் ஆதாரமாய் நமக்கு வெளிப்படும்படிக்கு ஆண்டவர் நமக்காக ரூபமில்லாமல் அவர் தவித்தார். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரூபத்தினால இந்த நாளில் உங்களை சந்திக்கும் பொழுது அவருடைய சாயலினால் நீங்கள் தினமும் தாவீதை போல திருப்தியாவீர்கள். தூங்கி எழுந்திரிச்ச உடனே அவருடைய சாயலினை பார்த்து நம்ம எப்படி இருப்போமா? திருப்தியாகும். ஸோ தேவன் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் வெளிப்படும்படிக்கு அவர் திருப்தி இல்லாத ஒரு ரூபத்தை கொண்டு இந்த பூமியில் வந்தார். ஸோ தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள், அவரை கனம் பண்ணுங்கள். அவரை போல யாராகிலும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ரூபமில்லாதவர்களாய் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை கல்வாரி நாயகராக நினைவு கூறுங்க. ஆண்டவர் சிலுவையில் மட்டும்தான் ரூபமில்லாமல் இருந்தார். ஆனால் அவர் அழகான தேவன். அவருக்கு ஒப்பான அழகு இந்த பூமியில் இதுக்கு முன்னாடியும் இருந்ததில்லை, இனியும் வரப்போகிறதில்ல. அப்படிப்பட்ட அழகான அந்த தேவன் ரூபமில்லாமல் நமக்காக தொங்கினது நிமித்தம் அவருக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்துங்கள். ஆமென்.